இயேசு கிறிஸ்து சிலுவையில பேசின 7வது வார்த்தை, அதாவது 7வது வாக்கியத்தை இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் கொடுத்த இந்த தருணத்திற்காக, வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் நேரடியாக வார்த்தைக்குள்ளாக கடந்து போகலாம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல அது இயேசு, பிதாவே, உம்முடைய உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அவர் ஏன் குறிப்பாக பிதாவே என் ஆவியை உங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார் என்று சொல்லும்போது பார்க்கும்போது சங்கீதத்தில் இது குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அந்த சங்கீதத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை அவர் கோடிட்டு காண்பிக்கிறார். அந்த வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவர் ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் என்று சொல்லி நாம் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். குறிப்பாக ஒரு மனுஷனை சிலுவையில அறைந்தாக்கா அவன் நேச்சுரலா அவன் மரிக்க வேண்டும் என்று சொன்னா குறைந்தபட்சம் 11 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரம் தேவைப்படும். 11 to 12 hours தேவைப்படும். காரணம், அந்த ரத்தம் சரீரத்தில் இருக்கிற ரத்தம் எல்லாம் போய் அது ரத்தம் கட்டி அந்த ஜீவன் பிரிந்து போக கிட்டத்தட்ட 11 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரம் 12 hours கிட்ட தேவைப்படும் என்று வேத ஆராய்ச்சி வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து எவ்வளவு நேரத்துல அவர் மரித்து போனார் என்று சொன்னாக்கா 6 மணி நேரத்துல அவர் மரித்து போனார். அல்லேலூயா. அப்படி என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு நமக்கு அடையாளங்கள் எல்லாம் இருக்குது, ஆதாரங்கள் இருக்குது. காலையில 9 அது தீர்த்த பின்பாடாக கொஞ்ச நேரத்துல அவர் ஜீவன் பிரிகிறது. ஆனா பிரியும் போது அவர் நேச்சுரலாக மரிக்காம இந்த வேத வசனத்தை தெளிவாக சொல்லி தன்னுடைய ஆவியையும் ஆத்மாவையும் பிதாவாகிய தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து தன் ஜீவனை விடுகிறார். அவர் ஏன் இந்த வேத வசனத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னாக்கா, காரணம், அவர்தான் ஜீவனுக்கே அதிபதி, அவர்தான் ஜீவாதிபதி என்று சொல்லி அவரை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் உங்களுக்காக 17-18 வசனங்களை நான் வாசித்து காண்பிக்கிறேன். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அவருக்கு முழு அதிகாரம் உண்டு. அதனால்தான் தாமாகவே முன் அந்த ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜீவனை கொடுத்தது நிமித்தம் பிதா நம் மேல வைத்த அன்பை தேவன் எழுத்துக்குரிய பிரகாரமாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காண்பித்தார். செயல்முறையில செய்து காண்பித்தார். சோ தேவன் நம்ம மேல எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த அன்பினுடைய உச்ச கட்டத்தை எங்க வெளிப்படுத்தி காண்பித்தார் என்று சொன்னா தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாகவே வெளிப்படுத்தி காண்பித்தார். சோ எதற்காக என்று சொன்னாக்கா வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னு சொன்னார். அல்லேலூயா. பாவிகளாக இருக்கிற நம்மை தேவன் எப்படியா பார்க்கிறாருன்னு சொன்னாக்கா இயேசு கிறிஸ்துனுடைய சிநேகிதராக பார்க்கிறார். அந்த சிநேகிதனுக்காக தன்னுடைய பரிசுத்த ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்தார். அதை காட்டிலும் ஒரு பெரிய அன்பு எதுவுமே இல்லை. யோவான் 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுவான்னு சொன்னாக்கா தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நாமெல்லாம் ஆடுகளாக இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் இந்த ஆடுகளுக்காக தன்னுடைய சொந்த ஜீவனையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ள இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னாக்கா, நாமெல்லாம் பாவம் செய்து பாவிகளாகி சாபத்துக்குள்ளாகி மரணத்துக்கு பாத்திரமானவங்களாக மாறினோம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் சொன்னாக்கா, நம் ஒவ்வொருவருக்காக நம்ம ஒவ்வொருவருடைய மரணத்தையும் அவர் ருசி பார்த்தார். ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற நம்மை விடுதலை ஆக்கும்படிக்கு நம்மளுடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னாக்கா உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும்,
அப்படின்னா சரீரத்தில் இருக்கிற நம்மளுக்கு மரணமே வராதான்னு சொல்லி, இந்த சரீரம் வந்து இது பாவப்பட்ட சரீரம். இந்த சரீரம் வந்து பரலோகத்தை வந்து சுதந்தரிக்க முடியாது. இது பாவப்பட்ட சரீரம். இந்த சரீரத்துக்குள்ள, இந்த மாம்சத்துக்குள்ள பாவம் எப்பொழுதும் இருக்கிறபடினால இது நிச்சயமாக மரித்து மண்ணுக்குத்தான் போக வேண்டும். ஆனா உள்ளான மனுஷன் நமக்குள்ள உருவாக்கப்படுகிறான். அதுதான் வந்து நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும். அப்பொழுது ஜீவ சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஜென்ம சரீரம் மரித்து ஆவிக்குரிய சரீரம் கொடுக்கப்படும். அதுக்கு மரணமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அந்த நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு அவர் நம்முடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற யாவரையும் விடுதலை ஆக்கும்படிக்கு அப்படி ஆனார் என்று சொல்லி எபிரேயருக்கு எழுந்த நிருபம் தேவனுக்கு 2ஆம் அதிகாரம் வசனம் 9, 14, 15 வந்து நாம படித்து பார்த்தோம் என்று சொன்னாக்கா அதுல வந்து சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு வேணும்னாக்கா அதை வந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்க. எபிரேயருக்கு எழுந்த நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனம் 9 வந்து பார்க்கும்போது, என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரில் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தார் இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக வசனம் 14, 15 வந்து பார்க்கும்போது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலையாக்கும்படியாகவும் அப்படியானார். மாம்சத்துல வந்து நம்முடைய இடத்துல அவர் மரித்து ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற நம்மை விடுதலையாக்கும்படி நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை வந்து நாம் பார்க்கலாம். அவர் ஏன் வந்து மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லும்போது, நம் மேல வைத்த அன்பு ஒண்ணு காரணம். உன்னத பாட்டு புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, நேசம் மரணத்தை போல வலியது, நேச வைராக்கம் பாதாளத்தை போல கொடியது என்று சொல்லப்பட்டிருக்குது. மரணம் வந்து ஒரு போருக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குது. அந்த மரணத்தை அந்த போருக்கு யாராவது தப்பித்து கொள்ள முடியுமா, ஜெயிக்க முடியுமானாக்கா யாருமே இல்லை. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒருத்தர் தான் ஜெயித்தவர். அவர் நம்ம மேல வைத்த அன்பு எவ்வளவு உறுதியானதுனாக்கா, அந்த மரணத்தை யார் மேற்கொள்ள முடியாதோ அதே போல தேவன் நம்ம மேல வைத்த அன்பு கூட இந்த உலகத்துல எந்த ஒரு காரியமும் மேற்கொள்ளாத அந்த அளவுக்கு அவர் வந்து உறுதியாக திடமாக நம் மீது அன்பு கூர்ந்தார். நேசம் மரணத்தை போல வலியது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடியது என்று சொல்லப்படும். அந்த அளவுக்கு நம் மீது அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய அது என்னன்னு சொன்னாக்கா, இப்ப இயேசு கிறிஸ்து வந்து திருத்துவத்துல முற்றிலுமாக பிரிக்கப்பட்டு சரீர பிரகாரமாக அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வானா இந்த ஜனங்களுக்கு உயிரை கொடுத்தா கூட வந்து இவங்க திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு. ஆனா இயேசு கிறிஸ்து நம்மை போல சரீர பிரகாரமாக பாடுபட்ட போது கூட அவர் பிதாவினுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதுல மிகவும் தெளிவாக கான்சியஸாக இருந்து பொறுமையோடு எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். நிந்தைக்கும் அவமானத்துக்கும் தூஷணங்களுக்கும் அவர் ரியாக்ட் பண்ணாம பொறுமையோடு சகித்து நமக்காக இந்த ஜீவனை விட்டு நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து விட்டார்.